ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா ராமேஸ்வரம் இருக்கிற அரியமான் பீச் பக்கத்தில் இருக்கிற குஷி பீச் தான் வந்திருக்கிறோம். இங்கேருந்து அரியமான் பீச் பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது. அங்கேருந்து கடல்லேருந்து குளிச்சுட்டு வந்து இங்கே வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் குடிக்கலான்ட்டு குஷி பீச்சுக்கு வந்திருக்கிறோம். டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபா, கிட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வாங்க இப்போ உள்ளார போய்க்கலாம். உள்ளார வந்து கொஞ்சம் தூரம் தான் நடக்க வேண்டியதாக இருக்கும். 2 சைடுமே பார்த்திங்கன்னா வந்து மரங்கள்லாம் வச்சு நல்லா நீட்டாக இருந்துச்சு, நல்லா ஜில்ஜில்னு இருந்துச்சு. நீங்கள் யாராவது அரியமான் பீச் வந்தீங்கன்னா அரியமான் பீச்சில் வந்து குளிச்சுட்டு இங்கே ஒரு தாட்டி குஷி பீச்சுக்கு வந்து வாங்க. பீச்சில் வந்து குளிச்சுட்டு மண்ணில் வந்து நடக்கவே முடியல. இப்போ உள்ளார வந்து வந்துட்டோம். நீங்கள் யாராவது செல்ஃபோன் மற்ற பொருட்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா காருக்குள்ளே வந்து வச்சுட்டு வந்துடுங்க. இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆண்களுக்கு குளிக்கிறது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பெண்கள் குளிக்கிறதுக்கான இடம். இந்த பனைமரம் குச்சிலேயே வச்சு காம்பவுண்டு மாதிரி வந்து கட்டியிருக்கிறாங்க. இதில் ஸ்டெப்ஸில் ஏறி கூட நம்ம ஸ்விம்மிங் பூலில் வந்து குதிச்சிக்கலாம். இதுதான் வந்து கேர்ள்ஸுக்கான ஸ்விம்மிங் பூலு. இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி வரும். நம்ம ஸ்விம்மிங் பூல்லேருந்து நின்னோம்னா மார்பு பகுதி வரைக்கும் தான் தண்ணி வந்து இருக்கும். அதனால நம்மளுக்கு எந்த பயமும் இல்லை. இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா குளோரின் பவுடரில் வந்து போட்டிருந்தாங்க. நாங்கள் குளிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கீழே வந்து பாசம் நிறையா இருந்துச்சு. அதனால் பார்த்து வந்து குளிங்க நீங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிட்ஸுக்கான ஸ்விம்மிங் பூலு. இது வந்து ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இங்கே குழந்தைங்கள் வந்து பயப்படாமல் இங்கே வந்து குளிக்கலாம். அப்புறம் இதுதான் வந்து ஆண்களுக்கான ஸ்விம்மிங் பூலு. இது ஹைட் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஒரு ஆள் முக்கிற அளவுக்கு தண்ணி வந்து இங்கே இருக்கும். இது ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 4.5 அடியிலிருந்து 6 அடி வந்து இருக்கும். ஆண்களுக்கான ஸ்விம்மிங் பூல் வந்து கொஞ்சம் பார்த்து தான் நம்ம குளிக்கணும். ஸோ இது வந்து மேலே குற்றால குளிக்கிற மாதிரி வந்து செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. மேலிருந்து அருவி பார்த்தீங்கன்னா ஜில்ஜில் இருந்துச்சு, குற்றால குளிக்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஆண்களுக்கு குளிக்கிறதுக்கான இடம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது. இப்போ நம்ம ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம ரெயின் டான்ஸ் தான் போக போகிறோம். இங்கே மேலே பைப்புலேருந்து தண்ணி வரும். இங்கே சாங்ஸ் வந்து போட்டு விட்டு நம்ம டான்ஸ் வந்து ஆடிக்கலாம். டான்ஸ் ஆடிட்டே குளிக்கிறதுக்கு சூப்பராக வந்து இருந்துச்சு. ஒரு சாங் முடிஞ்சதுன்னா திருப்பி அடுத்த சாங் வந்து போட்டு விட்டுருவாங்க. இங்கே வந்து ஒரு ஃபேமிலி வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து அடுத்த ஃபேமிலிக்கு வந்து இங்கே விட்டுறாங்க. இங்கே ஆண்கள் வந்து குளிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து நம்ம அடுத்து வந்து குளிச்சிக்கலாம். வெளியில் வாட்ச்மேன் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்குறாங்க. ஒரு ஆள் விட்ட பிறகு அடுத்த ஆள் ஃபேமிலிக்கு வந்து விட்டுறாங்க. இங்கே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2 சைடுமே வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. நம்ம குளிச்சுட்டு துணி மாற்றுறதுக்கு இடம் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பாத்ரூம் பக்கத்துலேயே அந்த இடம் வந்து இருக்குது. இது கிட்ஸ் வந்து விளையாடுறதுக்கான இடம். இது வந்து குஷி பீச்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா இந்த இடம் வந்து இருக்கும். இங்கே குழந்தைங்க நல்லா விளையாண்டுக்கலாம், ஃபோட்டோவை நம்ம எடுத்துக்கலாம். இங்கே உட்காரத்துக்கு திட்டு வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நம்ம கிளம்பிக்கலாம். இப்போ நம்ம வெளியில் வந்தாச்சு. இங்கேருந்து பீச் பார்த்தீங்கன்னா நடக்கிற தூரம் தான் வந்து இருக்கும். நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா பீச்சில் குளிச்சுட்டு இங்கேயும் வந்து ஒரு தாட்டி குளிச்சுட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் வந்து புது கண்டென்ட்டோடு சந்திக்கலாம்.